ஹலோ ஆல், வெல்கம் டு போஸ்டல் எக்ஸாம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாம், அதாவது ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ், ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேன் மற்றும் எம்டிஎஸ் டு போஸ்ட்மேன் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸ்க்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் சண்டே நடந்து முடிஞ்ச பிஏஎஸ்ஏ எக்ஸாம்ஸ் அதில் இருந்து அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்மேன் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்ஸ் டு பி நோட்டட் ஃபார் எம்டிஎஸ் டு போஸ்ட்மேன் எக்ஸாம் ஃப்ரம் பிஏஆர்எஸ்ஏ எக்ஸாம்ஸ். அதாவது அடுத்து எம்டிஎஸ் டு போஸ்ட்மேன் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த பிஏஎஸ்ஏ எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணக்கூடியது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நடந்து முடிஞ்ச பிஏஎஸ்ஏ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஓல்டு வால்யூம், அதாவது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023, போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024 இதில் அப்டேட் ஆன எதையும் பற்றி அவங்க கேட்கவே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது பிஏஎஸ்ஏ எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி ரிஜிஸ்டர்ட், அதாவது கீழ்கண்டவற்றில் எதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் பார்சலு, விபி, சிஓடி இந்த மாதிரி முக்கியமானது இருக்குது. 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்சல் நாட் எக்ஸீடிங் 4 kilograms, அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பார்சல். அன்ரிஜிஸ்டர்ட் பார்சலுங்கிறது நம்மளோட பழைய வால்யூம் நமக்கு உள்ளது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024 பற்றி அன்ரிஜிஸ்டர்ட் பார்சலே நமக்கு கிடையாது. ஆனால் இவங்க வந்து நமக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பார்சலை வச்சு, அதாவது ஓல்டு வால்யூமை வச்சு இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லேருந்து நிறைய கொஷின், வழக்கத்தை விட அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த தடவை வந்து கேட்டிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸ் நல்லா போட்டு பார்த்துருந்தாலே நீங்கள் வந்து 8லேருந்து 9 கொஸ்டின் அட்டன் பண்ணி எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸாம் எழுதின எல்லாருமே வந்து மேக்ஸ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிகேவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட கிடையாது. அதேமாதிரி முக்கியமாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து எந்த கொஷினுமே இந்த தடவை வந்து கேட்கப்படலை. அதே மாதிரி கல்ச்சர் அண்ட் ஜாக்ரஃபி, இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஜாக்ரஃபிலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 3 கொஸ்டின், அதாவது இந்தியன் கல்ச்சர்லேருந்து 3 கொஸ்டின், ஜாக்ரஃபிலேருந்து 3 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதேமாரி ரீசனிங் வந்து மாடரேட்டாக இருந்துன்னு சொன்னாங்க. அது ரீசனிங் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். ஓவராலாக அவங்களோட கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வால்யூமில் இருந்து அவங்களுக்கு 50 கொஸ்டினில் 42 to 46 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 17 வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 5 to 7 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 10 to 15 அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸை வந்து ஆவரேஜாக எல்லாருமே வந்து போட்டிருப்பாங்க கரெக்டாக அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட விசாரித்து அதை வச்சு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 71லேருந்து 85 கொஸ்டின் வரைக்கும் எல்லாருமே வந்து கரெக்டாக போட்டிருக்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் இருந்துச்சு. அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும் போதே ஒரு 70 to 80% வந்து நீங்கள் ஓரளவு படிச்சிருந்து நீங்கள் வந்தாலே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாமும் சரி, போஸ்ட்மேன் எக்ஸாமும் சரி, உங்களுக்கு 70லேருந்து 80% வந்து நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தாலே அட்டன் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணி படிச்சிருந்தா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது போக மிச்சம் 20% நீங்கள் நல்லா படிச்சிருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வந்து கூட கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு படிங்க. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த பார்க்ஸு, டான்ஸஸ்ஸு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பவுண்ட்ரிஸு இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது லாஸ்ட் டைம் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு. இப்போ வந்து புதுசாக எதையும் போட்டு படிச்சுட்ருக்காதீங்க. படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். வால்யூம்லாம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து மார்க் எடுத்துடலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இனிமேல் மேற்கொண்டு தமிழில் வந்து உங்களுக்கு நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.